தீபாவளி வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். தீபாவளி சார். இப்ப போன வார கேப்டன்சியை பத்தி பேச ஆரம்பிப்போம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. தம்பி, முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அமைச்சரவையெல்லாம் பார்த்த உடனே வாவ் செம கிரியேட்டிவிட்டின்லாம் நான் யோசிச்சேன் சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். காரணம் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு ஓரமா போய் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்ததுதான் அதிகமா நான் பார்த்தேன். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனையாவும் சொல்லி இன்டிமேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க சார். ஐ டோன்ட் திங்க் நாட் கூல் சார், நாட் கூல். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வயிறு குலுங்க சரிங்க. வருத்தம் என்னன்னா பூர்ணிமா 2 வாரம் வரைக்கும் உங்க கேப்டன்ஷிப் இருந்திருக்காங்க. உண்மை. உயிர் தோழி அப்படிங்கறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு நல்லா சொல்லி இருந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணிருக்கோம் லாஸ்ட் 2 வீக்ஸ். உயிர் தோழின்றவங்க வந்து கூடவே இருந்து கெடுக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்க எந்த விதத்துல ஃப்ரெண்டுன்றது எனக்கு தெரியல சார். ஆரம்பமே சண்டையிலே வந்து தொடங்கிடுச்சு. நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் கேப்டன்சி சிஸ்டர் வந்ததுல இருந்து. மியூசிக் 4-5 பேர் மொத்தமா இருந்ததால ஒருத்தர் ஒரு கான்ட்ரவர்சியா பேசி பேசி சண்டை போட்டுக்கலாம், சனிக்கிழமை பாத்துக்கலான்ற மாதிரி ஆகி போச்சு. சிஸ்டர் பொறுத்த கேரக்டரா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த சகோதரி மாதிரி. ஆனா கேப்டன்சி அவங்களோட பேட் லக்னு நினைக்கிறேன், அதை நிறைவேற்ற முடியல. ஜோவிகா அப்பாயிண்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேவே வந்து லக்ஷ்மி வெடி, சரவெடி எல்லாமே வெடிச்சிருச்சு. கொளுத்துனது யாரு? That body's a blessing, girl. I ain't trying to pressure her. மாயாவோட கேப்டன்சி ஏட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. நல்லதா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. மாயோட கேப்டன்சில சின்ன சின்ன தவறுகள் நடந்தது உண்மைதான் சார். சின்னதும் நடந்ததா? சரி. அவங்க ஆட்டிடியூட தப்பா புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிங்கறது என்னுடைய கருத்து சார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன்சியை ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஒவ்வொரு இதுக்கும் மினிஸ்டர்ஸ் பிரிச்சாங்க. விளையாட்டு காமிச்சிருக்கீங்க, அடிச்சா சிலுவா கிழிஞ்சு சொன்னாங்க. இல்ல, மினிஸ்டர்ஸ் பிரிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. நிக்சன் சொல்லுங்க. வீடு ரொம்ப கிளீனா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. நான் சிரிக்க போறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க பர்சனல் கேரக்டர் காமிச்சதுனால அந்த கேப்டன்சி கொஞ்சம் அடி வாங்கிடுச்சோன்ற மாதிரி ஃபீல் இருக்கு. என்ன ராசதல்ல உனக்கும் நான் என்னடா கொட வச்சேன், நல்லா தரடா வச்சிருந்தேன். அடுத்தது சார், இந்த ஆட்சி கவுந்துருச்சு. கேப்டன் வந்து கூலா இருக்கணும். தலைமை கோவமா இருந்தா எல்லாமே ஷேக் ஆயிடும்ல சார். டோட்டலா ஷேக் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஷேக் கொடுத்த ஒரு தலைவர் தான். நானா? என்ன கொடுத்துற நீ? செய்தித்துறை அமைச்சர் வந்து தப்பான ஒரு செய்தியை ஆர்வ கோளாறுல படிச்சனால எல்லாமே கோளாறா போயிடுச்சு. என்ன விக்ரமன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆர்வ கோளாறு பாக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்ததும் நீங்க இல்லன்னு மறக்க போறீங்கன்னு நினைச்சேன். சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் படிச்சிரட்டுமான்னு அவங்க பெர்மிஷன் கேட்டேன். அவங்க ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் படிச்சேன். சாருக்கு தெரியல சார். அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவான். சார், 1 செகண்ட் சார். ஏன்னா இது ஒரு கிளாரிபிகேஷன் நீங்களே கொடுத்துட்டே நல்லா இருக்கும். எல்லாம் நான் தான் கொடுக்கணுமா? இவரு தேங்க்யூ சார். ஸ்மால் பாஸ் வீடு சார். நாங்க ஆரம்பிக்கலாமா?
ஒரு 2 பேர் கூட அவங்களுக்கு வந்து பர்சனலா பிரச்சனை இருக்கிறதுனால எங்க வீடு அவங்க சுத்தமா கண்டுக்கல. பிக் பாஸ் வீட்ல இருந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணாலும் அவங்களே தட்டி கேட்கல. ஏன்னா அவங்களும் அந்த பிரச்சனைய பண்ணிட்டு இருந்தனால அவங்க அது பண்ணல. என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கே. எங்க வீட்டுக்கு அவங்க ஒரு சிறந்த கேப்டனா இல்ல, மேபி பிக் பாஸ் வீட்டுக்கு அவங்க சிறந்த கேப்டனா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களை பிடிக்கல சார். ஸோ அதனால எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. நீங்க சில தப்பெல்லாம் பண்றீங்க, இதை பாத்துக்கங்க. இது காவ் வாங்கிடுவோம்னு ஆல்ரெடி சொன்னேன். காவ் வாங்கிச்சு சார். அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன் சார். ஸ்டார்டிங் நல்லா தான் சார் இருந்துச்சு, பினிஷிங் சரியில்லை சார். குச்சமே இல்ல. ஒரு தலைமை வந்து தன்னிச்சையா செயல்படக்கூடாது, அனைவருக்காகவும் செயல்பட வேண்டும். தன்னிச்சைங்கிறது ஒண்ணு, தன் இஷ்டத்துக்குங்கிறது ஒண்ணு. பட் ஓகே தான் சார், ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க சார். மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு சண்டை சச்சரவு நல்லா. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம யாவரும் நான் சொல்வதை மட்டும் கேளீர்ங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டாங்க சார். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் மாயா. சார் எந்த கேள்விகளுக்கு சார்? எந்த கேள்விகளுக்கு சார்? ஏதாவது ஒண்ணு நீங்களே தெரியாது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. பர்சனல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இவங்க வந்து கொடுத்த டைம் சார். அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. நீங்க அதை விளக்க முயற்சி பண்ணீங்களா? நீங்க பேசுறது தப்புங்கறத நான் சொன்னேன் சார். இந்த டோன் யூஸ் பண்ணீங்களாங்க? இல்ல சார். அது ஒரு முக்கியமான காரணம். இதே மாதிரி பொறுமையா நீங்க பேசியிருந்தீங்கன்னா உங்க கேப்டன்சி மட்டும் இல்ல, உங்க நட்பு வட்டமும் கூடி இருக்கும். குடிப்பேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. உங்க விரலை பயன்படுத்திய விதத்தை அவங்க சொன்னாங்க. விரலை எனக்கு 10 விரல் இருக்கு, அத்தனையும் நீட்டு வேண்டாம் சொன்னீங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இப்ப நீங்களே என்கிட்ட இல்ல சார் நான் சொன்னதே வேற மாதிரின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி பேசுவேன். உட்காந்து வச்சு தோலை பிடிச்சிட்டு சொன்னா புரிஞ்சிடும். இது உங்களுக்கு நான் வளர்க்க வேண்டியிருக்கேங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. பாய் 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 பாய். சும்மா பேசினாலே ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிட்டானுங்க. எனக்கு அப்படிதான் தோணிட்டே இருக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அதை வச்சு குத்துறா, நாமினேஷன்ல என் கேரக்டர் வச்சு குத்துறா. எது சொல்லி குத்தி அமிச்சிட்டீங்க. கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிங்கி போடும் பிங்கி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.